கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடத்துல 10வது இடத்துல இருந்த குரு தன்னுடைய அடுத்த வீடான 11வது இடத்துக்கு வர 11ஆம் இடம் ஒரு ஜாதகத்துக்கு வரும்போது இந்த வருடத்துல கண்டிப்பா விலக போகும். கன்னிராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்களில் எதுக்கு வருத்தப்பட்டாங்களோ இல்லையோ, ஏன்னா ஈசனார் ஒரு 10லே திருவோட்டிலே இறந்துனதுன்னு சொல்லி ஒரு ஜோதிட மொழி இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் 10ல் குரு இருந்த காலகட்டம்லாம் வேலையில் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பாங்க, தொழிலில் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பாங்க. பட் அப்படி இவர்கள் இழந்த அத்தனையும் கன்னிராசிக்கு இந்த வருடத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் விஷயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு தம்பதியர்கள் யாராவது பிரிந்திருந்தாலும் கூட சேருவதற்குரிய வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்த போகிறார். குரு இவங்களுடைய ஜாதகப்படி 11ஆம் இடத்திற்கு வந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடம் தன்னுடைய 3வது இடத்தை பார்க்கிறார். சகோதர வழிகளில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். நண்பர்கள் பழக்க வழக்கத்தினால பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தும். தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் மே 26க்கு பிறகு கண்ணை முடித்து அந்த தொழிலை தொடங்கலாம். அப்படி அவர்கள் தொடங்கக்கூடிய தொழில் கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய வெற்றியை தரும். 6ல் ராகு இருக்கிறதுனால மட்டும் மனப்பதட்டம் கன்னிராசிக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதீத சிந்தனை அழுத்தங்களை மட்டும் அவங்க கொண்டு போகக்கூடாது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6ல் ராகு இருக்கிறதுனால உடல் ரீதியான விஷயங்களை கவனமாக பார்த்துக்கணும். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். என் லைஃப்ல எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டிடியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப். அண்ணமானாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா நீங்க பொது பலன் சொல்லும் போதே நல்லா இருக்க ராசியில கன்னிராசி சேர்த்துட்டீங்க. அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடத்துல 10வது இடத்துல இருந்த குரு தன்னுடைய அடுத்த வீடான 11வது இடத்துக்கு வர 11ஆம் இடம் ஒரு ஜாதகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் பொருளாதார முன்னேற்றத்தை தரும், லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பண விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் கன்னிராசிக்கு இந்த வருடத்துல கண்டிப்பா விலக போகுது. கன்னிராசிக்காரர்கள் கடந்த காலகட்டங்களில் எதுக்கு வருத்தப்பட்டாங்களோ இல்லையோ, ஒரு வேலை சம்பந்தமான விஷயத்திலையும் தொழில் சம்பந்தமான விஷயத்திலையும் பண சம்பந்தமான விஷயங்கள்லையும் பல அழுத்தங்களை அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா ஈசனார் ஒரு 10லே திருவோட்டிலே இறந்துனதுன்னு சொல்லி ஒரு ஜோதிட மொழி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் 10ல் குரு இருந்த காலகட்டம்லாம் வேலையில் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பாங்க, தொழிலில் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பாங்க, அல்லது வேறு ஏதாவது சில முயற்சிகளை எடுத்திருந்தாலும் கூட அதில் தேவையில்லாத பண விரயங்களையும் பணத்தையும் நிறைய இழந்திருப்பாங்க ஜாதகப்படி. பட் அப்படி இவர்கள் இழந்த அத்தனையும் கன்னிராசிக்கு இந்த வருடத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் விஷயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு சுபமங்கள காலம். காதலர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண வயசுல இருந்து சார் நிறைய அலைன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார், கடந்த காலத்தெல்லாம் எங்களுக்கு பெருசாக செட் ஆகவே இல்லை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த வருஷத்தில் கல்யாணம் கூடும். தம்பதியர்கள் யாராவது பிரிந்திருந்தாலும் கூட சேருவதற்குரிய வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்த போகிறார். குரு இவங்களுடைய ஜாதகப்படி 11ஆம் இடத்திற்கு வந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடம் தன்னுடைய 3வது இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் ஒரு ஜாதகனுக்கு சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க, தைரியத்துக்குரியது, தன்னுடைய முயற்சியை எடுக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான புதிய முயற்சி இந்த வருடத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கன்னி எப்படி இருந்திருக்கும்னா, தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய ஐடியாஸ் அடுத்தவங்களுக்கு இவங்க கொடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தனக்கான விஷயங்களை செய்யலாம்னு நினைக்கும் பொழுதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் நிறைய தடைகளை அனுபவிச்சிருப்பாங்க. பட் இந்த வருஷத்தில் அந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். சகோதர வழிகளில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். நண்பர்கள் பழக்க வழக்கத்தினால பெரிய அனுகூலங்களை ஏற்படுத்தும். ஒரு பிரபலங்களோட அறிமுகங்கள் கிடைக்கும். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த துறையில் அவங்க வேலை பார்த்தாலும் சரி தான், அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய கொஞ்சம் உயர் அதிகாரிகளோட ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைத்து அதில் ஒரு நல்ல புகழ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் ஒரு வீடு வாங்குறதுக்கோ அல்லது கட்டுறதுக்குரிய அமைப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வண்டி வாகனம் மாற்றணும்னு நினச்சவங்களுடைய கனவுகள் மாறி ஒரு புதிய வாகன சேர்க்கைக்குரிய பிராப்தம் கிடைக்கும். தொழில் ஏதாவது தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் மே 26க்கு பிறகு கண்ணை முடிக்கிட்டு அந்த தொழிலை தொடங்கலாம். அப்படி அவர்கள் தொடங்கக்கூடிய தொழில் கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய வெற்றியை தரும். தாயோட உடல் நலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். சார் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லை சார் எங்கள் வீட்டில் சேவிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது வாங்கி சேர்க்கக்கூடிய காலத்தை இந்த குரு கொடுக்க போகிறார். நீண்ட நாளாக திருமணமாகி குழந்தை பாக்கியத்தை பார்க்காத கன்னிராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தின் மீது பதியக்கூடிய குரு பார்வையால் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு நல்ல சுபகாரியங்களும் சுப நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய சூழல்கள் உண்டு.
பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு நல்லது செஞ்சு பார்ப்பாங்க, அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு சில நல்ல காரியங்களை செய்து பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது. பூர்வீகத்தில் ஏதாவது வீடு கட்டணும், ஒரு சொத்து வாங்கணும், அல்லது அந்த இடத்துல போய் நான் சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகளும் சரியாகும். குலதெய்வத்தோட அனுகூலம் 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்க போகுது. 6ல் ராகு இருக்கிறதுனால மட்டும் மனப்பதட்டம் கன்னிராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதீத சிந்தனை அழுத்தங்களை மட்டும் அவங்க கொண்டு போகக்கூடாது. 7ல் சனி இருக்கிறதுனால தவறான தொடர்பு பழக்க வழக்கங்களை இந்த காலகட்டம் உருவாக்கும். இருந்தாலும் 7ஆம் இடத்துல உச்சகுரு பார்க்கறதுனால கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் குறையும்னு சொல்லலாமே தவிர, கன்னிராசிக்காரர்கள் யாரோடு பேசினாலும் பழகினாலும் தயவு கூர்ந்து கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அதீத அன்பு பாசம் காதலை யார்கிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க. அப்படி வெளிப்படுத்தினா இந்த வழியை உங்களால் ஏற்றுக்க முடியாது. ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். 6ல் ராகு இருக்கிறதுனால மறைமுகமான எதிரிகள் உருவாவார்கள். நிறைய போட்டி பொறாமைகள் இந்த காலகட்டங்களில் இருக்கும். அது நவம்பருக்கு பிறகு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். வாரா கடன்கள் வசூலாகும். வாங்கின படத்தை இவங்க திரும்ப கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது லோனை எதிர்பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த லோன் இவங்களுக்கு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணால் இந்த டைமில் பண்ணுறது 1 மடங்கு பண்ணுறது 2 மடங்காக பெருகக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். குறிப்பாக முன்னாடி சொன்ன மாதிரி 10ல் குரு இருந்து இழந்த பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் கன்னிராசிக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். லாபத்தில் குரு இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் பயங்கரமாக இருக்க போகுது. 12ல் கேது இப்போவே சாமியார் மாதிரி நிறைய கன்னிராசி இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா 12ல் கேது இருந்துச்சுன்னா ஞான மோட்சத்தை கொடுப்பார் கடவுள். சரி எது தப்பு எது நல்லது எது கெட்டது இதெல்லாம் நிறைய பார்த்து கற்றுக்கிட்டாங்க லெசன்ஸை. 12ல் கேது இருந்துச்சுன்னா நிறைய வெளிநாட்டுக்கு போவாங்க. தூரதேச பயணங்கள் அவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு பெரிய அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டகத்து சனியே இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவாக நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாக தான் இந்த பெயர்ச்சி இருக்குது. இந்த பெயர்ச்சியில் நீங்கள் எதை தொடங்கினாலும் வெற்றி உங்களுக்கு தான். நல்ல விஷயங்கள் எதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை தாளாரமாக தொடங்கி பண்ணுங்கள். ஓகே சார். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டீங்க. நல்லது எல்லாமே நடக்கும்ட்டு. சில விஷயங்கள் நடக்க விடாமல் கெட்டதுமே நடக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி கெட்டது எதுவும் நடக்கிற இடத்துல வந்து இதெல்லாம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு எங்கெந்த விஷயங்களை சொல்வீங்க சார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6ல் ராகு இருக்கிறதுனால உடல் ரீதியான விஷயங்களை கவனமாக பார்த்துக்கணும். ஹெல்த்தில் எலும்பு நரம்பு சம்மந்தமான பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். உடம்பை பார்த்துக்கிறீங்களோ இல்லையோ மனசை தயவு செஞ்சு பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா ஃபோபியா வரும், ஆன்சைட்டி வரும், டிப்ரெஷன் வரும். சம்பந்தம் இல்லாத மனசை போட்டு சங்கடப்படுத்திக்க கூடாது இந்த காலகட்டங்களில். அதில் மட்டும் ஜாகிரதையாக இருக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி 7ல் சனி இருக்கிறதுனால மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட கவனம், பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கவனம். என்ன கவனம்னா ஒன்றும் இல்லை, தப்பான நபர்கள் இந்த டைமில் என்டர்டெயின் பண்ணுவாங்க. தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கம், தவறான உறவு இந்த பீரியடில் வரும். அதில் நீங்கள் போய் எங்கேயும் சிக்கிக்காமல் உங்களை இழந்துடாமல் பெரிய மன உளைச்சல் ஆகாமல் இருக்கணுன்றது மட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள். யாரோட சேர்றீங்க, யார் கூட பழகுறீங்கன்றதை பொறுத்து அடுத்த 2 வருட காலம் இவர்களுக்கு தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா இந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு பொற்காலம் மட்டும்தான். ஓகே சார். ஸோ இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கிறதுக்கு எந்த ஆன்மீக வழிபாடெல்லாம் இவங்க பண்ணலாம் சார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தில் கண்டக சனி இவங்களுக்கு இருக்கிறதுனாலும் 12ல் கேது இருக்கிறதுனாலும் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனாலும் துர்க்கை வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை தரும். அந்த ராகுகேதுவனுடைய தோஷத்தை விளக்கும். ராகுகேதுவால் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையை மாற்றி கொடுக்கும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பக்கத்தில் துர்க்கை கோயில் அல்லது காளி கோவில் அல்லது அம்பாள் கோயில் எதாவது இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மனமுருக அந்த அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் போதும். இவருடைய வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சால் இந்த கண்டக சனி நடக்கிறதுனால தன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சில நல்ல புண்ணிய காரியங்களை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாதவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு பெரிய புண்ணியம் தான். அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. சனியால் வரக்கூடிய கர்ம பலன்களும் உங்கள் மனசாட்சிக்கு சில விஷயங்கள் தோணும், இல்லை நம்ம இதை தப்பு பண்ணிட்டோன்னு குற்ற உணர்ச்சி இருக்கும் இல்லையா? அப்போ இந்த வழிபாடுகளையும் இந்த தானத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது அந்த குற்ற உணர்விலிருந்து தப்பிச்சு வந்துட முடியும். கடவுள் உங்களை நல்லபடியாக வச்சிருப்பார். சூப்பர் சார். கன்னிராசிக்காரங்களுக்கான அந்த குரு பயிற்சி பலன் ரொம்ப அழகாவே சொன்னீங்க. நன்றி சார். நன்றிம்மா. என் லைஃப்பில் எல்லாமே கிடைச்சது. நல்ல வேலை, நல்ல கல்வி. அதை எனக்கு கொடுத்தது அண்ணமால் இன்ஸ்டியூட். படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் அண்ணமானாலே மன திருப்தி தான். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோட். திறப்பு விழா சலுகை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன்.